Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg பீட்ரூட் எடுத்துர்க்கேங்க. அதுல மேல இருக்க அந்த வேரை கட் பண்ணிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த நாலும் சேர்ந்து 1 kg இருக்குங்க. நான் 1 kg கான மெஷர்மென்ட்ல எல்லாம் சொல்றேன். பாருங்க இந்த நாலுக்கும் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அதை ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறத இனி நம்ம வந்து ஸ்லைடர் வச்சு சொரகிக்கலாம். நீளமாக சொரகிக்கோங்க. அது பெருசாக வேணாம், சின்னதெல்லாம் பாருங்க சொரகிக்கோங்க. சொரகிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் பொறுமையாக சொரகணும், இல்லைனா கை கிழிச்சு விட்டுரும். பீட்ரூட் பொதுவாகவே பிளட் இம்யூனிட்டி ஹை ஆகிறதுக்காக சாப்பிட சொல்லுவாங்க. நிறைய பேர்த்துக்கு பீட்ரூட் பொரியல் இல்லைனா பீட்ரூட் பச்சையாக சாப்பிடலாம் பிடிக்காது. அந்த மாதிரி ஸ்டேஜில் பீட்ரூட்டை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நல்லா உதிரியாக வருது. இதில் நம்ம ஹல்வா செய்யலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம சொரவி வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg பீட்ரூட்க்கு 1/2 லிட்டர் மில்க் பேக்கெட் பால் எடுத்துருக்கேன். திக்காக இருக்கிறக்காக 1/2 லிட்டர் பேக்கெட் பாலை திக்காக வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விடுங்க. ஏன்னா மில்க் ஆட் பண்ணியிருக்கனால நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டிங்கன்னா பால் ஃபுல்லாக பொங்கி வெளியில் வந்துடும். மேக்ஸிமம் நீங்கள் லோவில் வச்சாலும் வரும், ஆனால் லைட்டாக தான் வரும். ஸோ நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு 3 விசில் விட்டாச்சு. இனி இது நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இது எப்படி அந்த வாட்டர் மில்க் எல்லாம் இதாகி ரொம்ப கலரு சேஞ்சாக தெரியுது பாருங்கள். இந்த சைடில் ஊட்டியிருக்க அந்த மில்கெல்லாம் உள்ளே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு கிளாஸில் எருமைப்பால் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பசும்பால்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஆடையோடு எடுத்திருக்கேன் நான் இதில் டேஸ்ட்டுக்காக. அதனால நான் எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கிளாஸ் மில்கை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா சுண்டினதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இதை சுண்டுறதுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் இது நல்லா சுண்டும். இடையில நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மில்க் ஆட் பண்ணியிருக்கனால கீழே பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஆட் பண்ண அதே ஒரு கிளாஸ் மில்க் அதே அளவில் ஒரு கிளாஸ் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீயையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிலோ பீட்ரூட்க்கு 1/2 kg சுகர். ஸோ நான் 1/2 kg சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம், கரும்பு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கனால எக்ஸ்ட்ரா இதில் வாட்டர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா இருக்கட்டும். அது வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. 10 to 15 ஏலக்காவை வெறும் சீட் மட்டும் எடுத்து தட்டிட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி வேணாம்னு நினச்சிக்கணும், நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. மறக்காமல் இடையில கிளறி விடுங்க, இல்லைன்னா இது அடியில் பிடிக்கும். மில்க் ஆட் பண்ணியிருக்கனால கம்பல்சரி. நான் முந்திரியை ரெண்டா உடச்சி கீழே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அகைன் நீங்கள் கொதிக்க விடுங்க. பாருங்கள் இப்போயே மோஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சுற்றியும் பிஞ்சிருச்சு. எல்லாம் வந்துட்டு கெட்டியாகிடுச்சு. அந்த மில்க்கு கீ எல்லாம் அந்த ஹல்வாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு.
இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா இறுகிருச்சு. ஹல்வாவும் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டா இது ரொம்ப ரொம்ப நல்லது பிளட் இம்யூனிட்டிக்கு. நம்மளோட பீட்ரூட் ஹல்வா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.